பொக்கிஷம் இருக்கு. சும்மா சொல்லலைங்க, நிஜமான பொக்கிஷம். உங்க வாழ்க்கையை மொத்தமா மாத்தக்கூடிய ஒரு ஜபர்தஸ்த் சக்தி. செல்வம், சந்தோஷம், மன அமைதி, நீங்க தேடுற எல்லாமே உங்களுக்குள்ளதான் புதைஞ்சிருக்கு. அதோட சாவியை எப்படி எடுக்கிறதுன்னு தான் நாம இப்போ பார்க்க போறோம். சரி, அந்த பொக்கிஷத்தை திறக்கிறதுக்கு முன்னாடி வாங்க உங்களை நீங்களே ஒரு சின்ன கேள்வி கேட்டுக்கலாம். நீங்க எந்த மாதிரி ஆள்? இப்போ இங்க பாருங்க. ஒரு பக்கம் காந்த மாதிரி ஒருத்தர், நம்பிக்கை, தைரியம்னு எதுல கை வச்சாலும் வெற்றிதான். வெற்றி அவங்கள தேடி வருது. இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா காந்த சக்தியா இல்லாத ஒரு இரும்பு துண்டு மாதிரி, பயம், சந்தேகம்னு எதுலையுமே ஒரு பிடிப்பே இல்லாம வர்ற நல்ல வாய்ப்புகளையும் தட்டி விட்டுடுறார். இதுல நீங்க யாருன்னு ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்க. இந்த ரெண்டு பேருக்கும் நடுவுல இருக்கிற வித்தியாசம் ஒரு சின்ன ரகசியம்தான். அப்படி என்னதான் அந்த ரகசியம்? ஏதோ சின்ன விஷயம்னு நினைக்காதீங்க. இது ஒருவேளை உலகத்தோட மிகப்பெரிய ரகசியமாவே இருக்கலாம். என்னவா இருக்கும் யோசிச்சு பாருங்க. நீங்க நினைக்கிற மாதிரி இந்த ரகசியம் ஏதோ அணுகுண்டுலையோ இல்ல ராக்கெட் சயின்ஸ்லயோ இல்ல. அது உங்களுக்குள்ளதான் ரொம்ப ஆழமா ஒளிஞ்சிருக்கு. அதுதான் உங்களுடைய ஆழ்மனம். ஆமாங்க, தி சப்கான்ஷியஸ் மைண்ட். அதுதான் உங்க ஆரோக்கியம், செல்வம், சந்தோஷம்னு எல்லாத்துக்குமான ஒரே மாஸ்டர் கீ. ஓகே, இந்த ஆழ்மனம்னு சொல்றமே, அது அப்படி என்னதான் பண்ணுது? பகுதிதான் நம்ம ஆழ்மனம். நமக்கு எல்லாருக்குமே ஒரே மாஸ்டர் கீ. ஓகே, இந்த ஆழ்மனம்னு சொல்றமே, அது அப்படி என்னதான் பண்ணுது? அது எப்படி வேலை செய்யுது? வாங்க, இப்போ நம்ம மனசுக்குள்ள இருக்கிற அந்த ரெண்டு உலகங்களுக்கும் ஒரு சின்ன டூர் போயிட்டு வரலாம். நமக்கு எல்லாருக்குமே ஒரே மனசுதாங்க. ஆனா அது இந்த படத்துல இருக்கிற பனிப்பாறை மாதிரி. தண்ணிக்கு மேல தெரியுற அந்த சின்ன நுனி இருக்கே, அதுதான் நம்ம வெளிமனம், அதாவது கான்சியஸ் மைண்ட். ஆனா நம்ம கண்ணுக்கு தெரியாம தண்ணிக்கு அடியில மறைஞ்சிருக்கிற அந்த பிரம்மாண்டமான மிக சக்தி வாய்ந்த பகுதி தான் நம்ம ஆழ்மனம், சப்கான்ஷியஸ் மைண்ட். அப்போ இந்த ரெண்டுக்கும் என்னதான் வித்தியாசம்? ரொம்ப சிம்பிளா சொல்லணும்னா, நம்ம வெளிமனம் ஒரு லாஜிக் டீச்சர் மாதிரி. எது செஞ்சாலும் கேள்வி கேட்கும், இது சரியா தப்பான்னு யோசிக்கும், அதுக்கப்புறம் தான் ஒரு முடிவுக்கு வரும். ஆனா நம்ம ஆழ்மனம் இருக்கே, அது அப்படி கிடையாது. அது ஒரு படைப்பாளி. அதுக்கு லாஜிக், கேள்வி இதெல்லாம் கிடையவே கிடையாது. நீங்க என்ன சொல்றீங்களோ அதை அப்படியே உண்மைன்னு நம்பி அதை நிஜமாக்குற வேலையை ஆரம்பிச்சிடும். அது ஒரு கேள்வி கூட கேட்காது. இத இன்னும் சிம்பிளா புரிஞ்சுக்கணுமா? 2 சூப்பரான உதாரணம் இருக்கு. இத உங்க மனசுக்கான ஒரு யூசர் மேனுவல்னே வச்சுக்கோங்களேன். முதல்ல உங்க மனச ஒரு நல்ல வளமான தோட்டமா கற்பனை பண்ணிக்கோங்க. அந்த தோட்டத்தோட செழிப்பான மண் தான் உங்க ஆழ்மனம். அப்ப தோட்டக்காரர் யாரு? அது நீங்க தான். அதாவது உங்க வெளிமனம். நீங்க தினமும் நினைக்கிற ஒவ்வொரு எண்ணமும் ஒரு விதை மாதிரி. நீங்க அமைதியையும் சந்தோஷத்தையும் விதைச்சா உங்க வாழ்க்கையில அதுதான் பூத்து குலுங்கும். அதுவே கவலையையும் பயத்தையும் விதைச்சிங்கன்னா சொல்லவே வேணாம், அதுதான் முளைச்சு நிக்கும். சோ சாய்ஸ் உங்க கையில தான் இருக்கு. சரி, அடுத்த உதாரணம். உங்க மனசு ஒரு பெரிய கப்பல்னு வச்சுப்போம். அந்த கப்பலோட கேப்டன் யாரு? நீங்க தான். அதாவது உங்க வெளிமனம். கப்பல் எந்த துறைமுகத்துக்கு போகணும், எந்த வழியில போகணும்னு ஆர்டர் கொடுக்கறது எல்லாமே கேப்டன் ஆன உங்களோட வேலை. அப்போ கப்பலை ஓட்டுற இன்ஜின் ரூம்ல வேலை செய்யற ஆளுங்க யாரு? அவங்க தான் உங்க ஆழ்மனம். அவங்களுக்கு கேப்டனோட ஆர்டரை கேள்வி கேட்கவே தெரியாது. அது சரியா தப்பான்னு எல்லாம் அவங்க ஒரு நிமிஷம் கூட யோசிக்க மாட்டாங்க. கேப்டன் வெற்றியை நோக்கி போன்னு சொன்னா இன்ஜினை முழு வேகத்துல ஓட்டுவாங்க. ஒருவேளை ஐயோ நம்மளால முடியாது கப்பலை நிறுத்துன்னு சொன்னா அதையும் உடனே செய்வாங்க. நீங்க கொடுக்குற ஆர்டர் தான் அவங்களுக்கு வேதவாக்கு. ஸோ நம்ம நல்லா புரிஞ்சுக்க வேண்டிய முக்கியமான விஷயம் என்னன்னா, உங்க ஆழ்மனம் 24/7 வேலை செய்யற ஒரு சூப்பர் கம்ப்யூட்டர் மாதிரி. அதுக்கு நல்லது எது கெட்டது எதுன்னு பிரிச்சு பார்க்க தெரியாது. நீங்க அதுல என்ன ப்ரோக்ராம் பண்றீங்களோ அது அப்படியே ரன் பண்ணும். அட நீங்க தூங்கும் போது கூட நீங்க கொடுத்த கமாண்டுகளை அது பாட்டுக்கு செயல்படுத்திக்கிட்டே இருக்கும். யோசிச்சு பாருங்க. ஓகே, தியரி எல்லாம் கேட்க நல்லா தான் இருக்கு. ஆனா இந்த பிரம்மாண்டமான சக்தியை எப்படி நம்ம கட்டுப்பாட்டுக்குள்ள கொண்டு வர்றது, எப்படி இதை வச்சு நம்ம வாழ்க்கையை மாத்துறது, அதுக்கு சில பிராக்டிக்கலான ஸ்டெப்ஸ் இருக்கு. அதை இப்போ ஒன்னொன்னா பார்க்கலாம். இங்க ஒரு பவர்ஃபுல்லான டெக்னிக் இருக்கு. நல்லா கவனிங்க. உதாரணமா, என்னால அந்த காரை வாங்க முடியாதுன்னு உங்க மனசுக்குள்ள ஒரு எண்ணம் வருதுன்னு வச்சுக்கோங்க. அந்த வாக்கியத்தை நீங்க முழுசா சொல்லி முடிக்கவே கூடாது. என்னால முடியாதுன்னு ஆரம்பிக்கும் போதே சட்டன் அதை நிறுத்தி இப்படி மாத்தி சொல்லணும். ஏன் ஆழ்மனத்தோட சக்தி மூலமா அது எனக்காகவே காத்துக்கிட்டு இருக்கு, நான் அதை நிச்சயம் அடைவேன். பாத்தீங்களா? அந்த நெகட்டிவ் எண்ணத்தை பாதியிலே வெட்டி பாசிட்டிவா மாத்திடுறோம். இதுதான் முதல் படி. இத அறிவியல் பூர்வமான பிரார்த்தனைன்னு சொல்றாங்க. இதுக்கு 3 ஸ்டெப்ஸ் தான். ஸ்டெப் 1, உங்க பிரச்சனை என்ன, உங்களுக்கு நிஜமா என்ன வேணும்னு தெளிவா முடிவு பண்ணுங்க. ஸ்டெப் 2, இதுக்கான தீர்வு வெளியில எங்கேயும் இல்ல, அதுக்கு தேவையான எல்லா சக்தியும் எனக்குள்ளேயே தான் இருக்குன்னு முழுசா நம்புங்க. ஸ்டெப் 3, இதுதான் ரொம்ப முக்கியம். அந்த தீர்வு இப்பவே கிடைச்சிருச்சு, அந்த வெற்றி இப்பவே உங்க கையில இருக்கிற மாதிரி ஆழமா உணருங்க. அந்த சந்தோஷத்தோட, அந்த நன்றி உணர்வோட உங்க ஆழ்மனசுக்கு கட்டளையிடுங்க. ஏன்னா இதுக்கு பின்னாடி இருக்கிற விதி ரொம்ப சிம்பிள். நீங்க எதை முழு மனசோட நம்புறீங்களோ அதுவாகவே நீங்க மாறுவீங்க. உங்க நம்பிக்கை மட்டும்தான் உங்க ஆழ்மனதுக்கு போற ஒரே சிக்னல். அது வேற எதையுமே கேட்காது. சரி, இப்படி நம்ம எண்ணங்களையும் நம்பிக்கைகளையும் மாற்றுறது மூலமா நமக்கு என்ன பரிசு கிடைக்கும்? சும்மா சொல்லல, உங்க கற்பனைக்கு கூட எட்டாத ஒரு புதிய வாழ்க்கை உங்களுக்காக காத்துக்கிட்டு இருக்கு. அதோட சில பலன்களை பார்க்கலாமா? நீங்க உங்க மனசோட மாஸ்டர் ஆகிட்டீங்கன்னா இந்த 4 பொக்கிஷங்களும் உங்களுக்கு சொந்தமாயிடும்.
முதல்ல முழுமையான ஆரோக்கியம். 2வது நிதிச் சுதந்திரம், அதாவது பணக்கவலை இல்லாத வாழ்க்கை. 3வது வாழ்க்கையில எந்த குழப்பமும் இல்லாம சரியான பாதையை தேர்ந்தெடுக்கிற தெளிவான வழிகாட்டுதல். கடைசியா பயம் கவலை எதுவுமே இல்லாத ஒரு ஆழமான மன அமைதி. ஆக இந்த முழுசா நம்ம பார்த்ததோட சாராம்சம் இதுதான். உங்கள் எண்ணங்களை மாற்றுங்கள், உங்கள் தலையெழுத்தே மாறும். ரொம்ப சிம்பிள். உங்க தோட்டத்துல நல்ல விதைகளை மட்டும் நடுங்க. உங்க கப்பலுக்கு வெற்றிகரமான கட்டளைகளை மட்டும் கொடுங்க. அற்புதம் நடக்கும்னு சும்மா வெயிட் பண்ணாதீங்க, அதை நடக்கும்னு முழுசா நம்புங்க. எப்பவும் ஒன்னு ஞாபகத்துல வச்சுக்கோங்க, உங்களுக்குள்ள இருக்கிற அந்த பிரம்மாண்டமான பொக்கிஷ அறையோட சாவி வேற யார்கிட்டயும் இல்ல. அது உங்ககிட்ட தான் இருக்கு, உங்க எண்ணங்கள்ல தான் இருக்கு. எல்லையில்லாத ஆரோக்கியம், செல்வம், மகிழ்ச்சின்னு எல்லாமே உங்களுக்காக காத்துக்கிட்டு இருக்கு. இப்போ சொல்லுங்க,